ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சாட்டர்டே நைட்டு என் ஹஸ்பண்ட் மேட்ச்சுக்கு போயிருந்தாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் மும்பை மேட்ச் தான். அசோக் லேலாண்டில் லோவர் ஸ்டாண்டு அந்த இதில் தான் அவரோட சீட் இருந்தது. இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைமு கிரவுண்டில் போய் மேட்ச் பார்க்குறது. இவர் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் போயிருந்தார். ஸ்டேடியம் ஃபுல்லாகவே சிஎஸ்கேவை சப்போர்ட்டர்ஸ் தானா. எங்கே பார்த்தாலும் எல்லோ டிஷர்ட் போட்டுட்டு தான் இருந்தாங்களாம் எல்லாருமே. டாஸ் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங் எடுத்திருந்தாங்க. மேட்ச் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் சீட்ஸ் எல்லாமே காலியாக இருக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆனவே சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சான். இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா தோனிக்கு இன்ஜுரி ஆனதுனால அவரால் விளையாட முடியல. ஸோ அது இவருக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. தோனி மட்டும் வந்திருந்தாருன்னா அந்த மேட்ச் பார்த்ததாட ஃபுல்ஃபில்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்பவே புலம்பிட்டு இருந்தார். சாட்டர்டே இவருக்கு ஆஃபீஸ் இருந்தது. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனாங்க. ஸோ சீக்கிரமாகவே போயிட்டாங்க அங்கே. ஃபைனலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் இப்போ உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட இந்தியன் கேப்டன் சூரியகுமார் யாதவ்லாம் ரொம்பவே சூப்பராக எல்லார் ஃபேன்ஸுக்குமே ஹாய் சொல்கிறதுலேருந்து பார்த்து சிரிக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிட்டாராம். இந்த மேட்ச் அவர் போனதுனால நாங்களும் டிவியில் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இதை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு ரொம்ப ஆசை ஆகிடுச்சு. அந்த சிஎஸ்கே டிஷர்ட் போடணும், விசில் வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் அந்த கொடியெலாம் வாங்கிக்கணும்னு. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் அது வாங்கினோமா என்னன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கோங்க.